ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர். நேற்று ஈவினிங் தாம்பரத்தில் 4:30க்கு ட்ரெயின் எடுத்தாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே 6 o'clock நாங்கள் சேர்ந்துட்டோங்க. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் ஃப்ளார் மாதிரியே டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அது வழியாக வெளியே வந்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அங்கேருந்து ஆட்டோ ஏறிட்டோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நடந்தும் போயிட்டு இருந்தாங்க. ஆட்டோ ஸ்பேர் பார்த்திங்கன்னா பர் ரேட்டு 30 rupees வாங்கினாங்க. நடக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 10 minutes நீங்கள் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆட்டோவில் 3 minutesலேயே நீங்கள் போய் கோயில் போய் ரீச் ஆகிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல் லாட்ஜஸ்லாம் இருக்குங்க. ரூம்லாம் நிறையா இருக்குது. அப்படி இல்லை, ரூமு எடுக்க முடியல அப்படின்றவங்க தனியாக குளிக்கிற இடங்களும் இருக்குது. குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அதுக்கு இப்போ 30 rupees, ஒரு இடத்துல 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு சில இடத்துல பர் ரேட் 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே ரூம் எடுத்து தங்கிட்டோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்க டெம்பிள்ஸில் இந்த திருச்செந்தூர் ரொம்ப பிடிக்கும்ங்க. அது ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா, இந்த பீச் ஓரத்தில் இது அமைஞ்சிருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நீங்கள் இயர்லி மார்னிங் இதோட வியூ பார்க்கும்போது ரொம்ப அழகாக, அது மனசுக்கு ஒரு நிறைவானதாகவும் இருக்கும். அதுவும் ஈவினிங் டைம், நைட் டைமில் நீங்கள் இந்த பீச் ஓரத்தில் ஸ்டே பண்ணி இது பண்ணும்போது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ நம்ம திருச்செந்தூர் கோயிலோட மேற்கு கோபுர வழியாக தாங்க போயிட்டுருக்கோம். இந்த கோபுரத்தாண்ட பார்த்திங்கன்னா 2 போர்டு இருக்குங்க. ரூட் நம்மளுக்கு எந்த வழி, நம்ம எதுக்கு எந்த வழி போகணும், பொது அரிசி ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படின்ற மாதிரி இங்கே வழிங்க இருந்துச்சு. மொட்டையை எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்துக்கு நம்ம லெஃப்ட் சைட் போகணும். நம்ம இப்போ மேற்கு கோபுரத்தோட லெஃப்ட் சைடில் போனோன்னா நம்ம திங்ஸ் எல்லாம், பொருட்கள் பாதுகாப்பு இடம் இருக்கும். நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கிற கிளாக் ரூம் இருக்கும். இந்த இடம் தான் அது. நம்ம வச்சுக்கலாம், ஃப்ரீ தான். விநாயகரை முதல்ல தரிசித்து போங்க. மேற்கு கோபுரம் வழியாக வந்தால் இந்த விநாயகரை தரிசிக்க முடியுங்க. நம்ம நாழிக்கிணறு வழியாக வர வழியில் வந்தால் நம்ம தூண்டுகை விநாயகரை தரிசிச்சுட்டு வர்றோங்க. நாங்கள் மேற்கு கோபுரம் வழியானால இந்த விநாயகரை தரிசனம் பண்ணி இங்கேருந்து நாங்கள் 100 rupees தரிசனம் வழியாக போயிட்டுருக்கோம். இது அந்த யாகசாலை நடந்த இடங்க. இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா பொது தரிசன வழியும் ஃபோன் வைக்கிற இடமும் இருக்குது. பொது தரிசனம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே பிளாக் பண்ணி போடுற மாதிரி இருந்தது. ஆனால் 100 rupees தரிசனம் உடனே டக்குன்னு மூவ் ஆகிட்டு இருந்த மாதிரியே இருந்தது. அதனால் நாங்கள் 100 rupees தரிசனம் வழியாக தான் தரிசித்தோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 hours ஆச்சுங்க சாமி தரிசனம் பண்ணி வரத்துக்கு. இந்த நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது பாருங்கள், இந்த வழியாக தான் பொது தரிசனம் போகுது. அது ரஷ் நின்றுருக்காங்க பாருங்கள். ஒரு இடத்துலையும் பிளாக் பண்ணி அனுப்புகிறாங்க. இங்கே ஒரு சித்தா ஹாஸ்பிட்டலும் இருக்குங்க, இலவச சித்தா மருத்துவம். இந்த சித்தா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பார்த்தோன்னா பாருங்க, நம்ம பீச்சு எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அப்படியே மனசே அப்படியே லேசாகிடுதுங்க இந்த இடத்த பார்க்கும்போது. ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க நம்ம திருச்செந்தூர். இந்த இடத்துல இந்த வள்ளிக்கோகை இருக்குது பாருங்கள். இங்கே இந்த வள்ளிக்கோகை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னால எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியலங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக நம்ம பார்க்கலாங்க. இங்கே பொது தரிசனம் பாருங்கள், அவ்வளோ ஜனம் நின்றுருக்காங்க. லைக்
கடல் அலை கொஞ்சம் திருச்செந்தூர்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், கடல் அலை எவ்வளோ அழகாக கொஞ்சிகிட்ருக்கு. இதை நீங்கள் இயர்லி மார்னிங்கில் இங்கே ரசிக்கும் போதும் ஈவினிங் டைமில் ரசிக்கும் போதும் எங்களுக்கு இந்த டைம்லேயே ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் கிடச்சிது. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். திருச்செந்தூர் முருகனுக்கு அழகு. இங்கே பார்த்தீங்கன்னா நாழி கிணறு செல்லும் வழின்னு போட்டிருக்கோங்க. நாழி கிணறுன்றது பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தத்தோட பேர் நன்னீர். முருகருடைய வேலால் குத்தப்பட்டு உருவான நீர் நாழி கிணறு தீர்த்தம்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடலில் முதல்ல குளித்து நீராடிட்டு அதுக்கப்புறம் நாழி கிணறுல நீராடணும்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நாழி கிணறுல முதல்ல நீராடிட்டு அதுக்கப்புறம் கடலில் குளிச்சுட்டு நம்ம முருகனை தரிசிக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த கருத்து கரெக்டாக படுதோ அதைப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம திருச்செந்தூர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 வருஷங்களுக்கு மேலாகவே காலத்துலேருந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சுற்றி இருக்க பிரகாரம், இந்த கோபுரம், வெளியே தெரிகிற அந்த ராஜகோபுரம், இதெல்லாம் ஆண்டிகளால் மட்டுமே கட்டப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இங்கே இந்த கருணை கடலை கந்தா போற்றி இருக்குது இல்லைங்களா, இதுக்கு இந்த வழிக்கு நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வழிக்கு எதிர பார்த்தோன்னா நம்ம லெஃப்டில் இந்த கோபுரம் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு லெஃப்டில் தாங்க நாழி கிணறு போகிற வழி இருக்குது. அங்கே பாருங்கள் நம்ம ராஜகோபுரம் தெரியுது. இந்த வழி ஆப்போசிட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்ம நாழி கிணறுக்கு போகிற வழி இருக்குங்க. இந்த கோபுரம் தெரியுது பார்த்திங்களா, இந்த வழிக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம நாழி கிணறுக்கு போகிற வழியும், இந்த வெளிப்பிரகாரம் கோபுரங்களை கட்டிய ஆண்டிகளோட ஜீவ சமாதியும் இது எதிர்க்க தாங்க இருக்குது. இந்த கோபுரத்துக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான் அமைஞ்சிருக்குங்க. இது தாங்க அந்த நாழி கிணறு போகிற வழி. எவ்வளோ ஜனம் நின்றுருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய முருகருடைய வேலாலேயே உருவாக்கப்பட்ட புனித நீருங்க இது. நாங்கள் போகும்போது அந்த நாழி கிணறு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் எங்களால் உங்களுக்கு அந்த நாழி கிணறு காட்ட முடியல. ஈவினிங் ஒரு 4:30 பார்த்திங்கன்னா நம்ம தெய்வானை, நம்ம திருச்செந்தூர் கோயிலோட யானை பேர் தாங்க தெய்வானை. அவங்க இங்கே கொண்டு நிறுத்தி ஆசீர்வாதம் வாங்குறாங்கங்க. நம்ம தெய்வானை பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு நின்றுருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நம்ம முருகரை தரிசிக்க போகும்போது உள்ளே 2 முருகரோட தரிசனம் கிடைக்குங்க. ஒன்று திருச்செந்திலாண்டவர் சன்னதின்னு ஒரு சன்னதி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்முகர் சன்னதின்னு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாலசுப்ரமணியரான திருச்செந்திலாண்டவரை தான் தரிசிப்போம். அவருக்கு அடுத்தது தரிசிக்க தான் நம்ம சண்முகர். அந்த சண்முகர் தாங்க அந்த கடலில் டச்சுக்காரர்கள் தூக்கிட்டு போய் அந்த கடலில் போட்டு கிடைச்ச சிலைன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த சிலை தான் அந்த சண்முகர் சன்னதி. எத்தனை பேருக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியாது. கரெக்டாக நான் அந்த சண்முகர் தரிசிக்கும் போது அங்கே ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். அதனால் எனக்கு சண்முகரோட தரிசனம் சிறப்பாகவே கிடச்சிதுங்க. இந்த கோபுரம் தெரியுது பார்த்திங்களா, இதுக்கு எதிர இருக்க இந்த மண்டபத்தில் தான் ஃபஸ்ட்லாம் நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் இப்போ இதெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க, இதில் ரெஸ்ட் எடுக்க முடியல. நம்மளோட அடுத்த வீடியோவில் இன்னும் பார்க்கலாம்.